சார், சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் பிறந்திருக்காங்க. அது உங்களுக்கு இந்த ஜாதி மதங்கிற ரீதியில் போய் உள்ளடக்கி அவர்களுடைய வரலாறுலாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கும். டாக்டர் அம்பேத்கருங்கிறது, பீமாராவ் அம்பேத்கருங்கிறவர் ஒரு சாதாரண எல்லையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆக நீங்கள் வரலாறில் உலக சரித்திரத்தில் 10 ஆண்டுகளில் இவ்வளவு 6 பெரும் மாபெரும் பட்டங்களை பெற்ற யாரும் எந்த மனிதரும் இல்லை. இந்திய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு பெரிய பேர் மகானாக தான் இருக்கிறாரு. உலகத்துக்கு தெரியாத ஒரு அம்பேத்கர் இந்த பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதுகிறார். RBI முழுக்க 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 தரவுகள் டாக்டர் அம்பேத்கருடையது. இந்த அரசியலமைப்பான சட்டமானது ரொம்ப நுண்ணறிவோடும் தீர்க்கத்துடன் எழுதப்பட்டிருக்கு. இதை ஒருவேளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தவறானவர்கள் என்ற அர்த்தம். அதில் நிறைய பேர் தவறாக நினைக்கிறார். அம்பேத்கர் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருங்கிற ஒரு தவறான புரிதல்களை இன்றளவிலும் அரசியல் ரீதியாக பரப்பி கொண்டிருக்கிறார். எதுக்கு அம்பேத்கரை ஒரு ஜாதி தலைவராக வச்சுட்டீங்க? இவ்வளவு கான்ட்ரிபியூஷன், இவ்வளவு ஒரு பயன்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அந்த தலைவரை ஏன் நம்ம எல்லாரும் கும்பிடக்கூடாது? ஒரு 500 கிராம் இருக்க வேண்டிய எடையை வெறும் 5 கிராம் சொன்னீங்கன்னா நியாயமா? பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் பேராசிரியர் முதுமுனைவர் திரு ராமச்சந்திரன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த இந்திய திருநாட்டில் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் பிறந்திருக்காங்க. அது உங்களுக்கு இந்த ஜாதி மதங்கிற ரீதியில் போய் உள்ளடக்கி அவர்களுடைய வரலாறுலாம் நிறைய மறைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு பெரிய வரலாற்று மறைப்பில் நடந்த நிகழ்வு தான் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கருங்கிறது, பீமாராவ் அம்பேத்கருங்கிறவர் ஒரு சாதாரண எல்லையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கல்வி 1913 1923 10 ஆண்டுகள் தான். 10 ஆண்டில் அவர் வாங்கிய பட்டம் 6 பட்டம். அதில் 2 MA, 2 PhD, ஒரு DSc, பல இப்படி அவருடைய பாரத்லா. ஆக நீங்கள் வரலாறில் உலக சரித்திரத்தில் 10 ஆண்டுகளில் இவ்வளவு 6 பெரும் மாபெரும் பட்டங்களை பெற்ற யாரும் எந்த மனிதரும் இல்லை. இன்றைய லெவலும் கூட அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். ஆக நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாமனிதர் அவரை இந்திய தேசத்தில் பிறந்தார் பாவங்கிற ஒரு பாவத்தை தவிர எனக்கு என்னமோ தெரியலை. அவர் வாழ்க்கை வரலாறுலாம் எல்லாருக்கும் பதிவுகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த காலனியில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய சட்ட மேதைன்னு தான் தெரியுது. இந்திய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு பெரிய பேர் மகானாக தான் இருக்கிறாரு. அந்த மகானுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் 1923 அவருடைய ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபீஸ், இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய பிரச்சனைகளும் அதுக்கு தீர்வுகளும், அதான் அவருடைய தீசிஸ், அவருடைய ஆய்வு. அந்த ஒரு முதுமுனைவர் ஆய்வில் அவருடைய இந்தியாவில் நாணயங்களுக்குள்ள பிரச்சனை, அதற்கு எப்படி வந்தது அந்த பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு என்று 1923 கொடுக்குறார். அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படிப்பாளி அளவு தான் தெரியுமே ஒழிய வேறு அவரை பற்றி தெரியாது யாருக்கும். உலகத்துக்கு தெரியாத ஒரு அம்பேத்கர் இந்த பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதுகிறார். அவருடைய லண்டன் தானே படித்தது. லண்டனில் அவர் எழுதும்போது அங்கே பேர் வாங்குறார். அப்போ இது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அவருடைய தரவை எடுத்துக்கிட்டு 1926 ஹில்டன் ஒருத்தர், ஹில்டன் யூத்துங்கிற ஒரு பெரிய பொருளாதார நிபுணரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு, இந்தியாவில் பொருளாதாரத்தினுடைய இந்த சிக்கல்களை தீர்க்கணும், இப்படி ஒரு ஆய்வுகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா அம்பேத்கருடைய ஆய்வு முன்னாடி நிற்கிது. அப்போ அந்த ப்ராப்ளம், இந்திய நாணயத்தினுடைய பிரச்சனைகள் எங்கே ஆரம்பித்தது, அதை எவ்வாறு தீர்வு காண்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதுக்கு அந்த ஹில்டன் யூத் கமிஷன் 1926 23 அவருடைய பதிவுகள் வருது. 26 அந்த கமிஷன் அம்பேத்கரை முன்னிறுத்தி அவருடைய இது பிரகாரம் இதில் உள்ளதெல்லாம் உண்மைதான், இந்த தீர்வுகளுக்கு இதை காமிக்கணும்னா இந்தியாவுக்கும் ஒரு மத்திய ஆளுமை
நாணயங்களை ஆளுமை வேணும், நாணயங்களை மத்தியில் ஒரு ஆள வேண்டும். அதற்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐன்னு உருவாக்குறாங்க. ஆர்பிஐன்னு முழுக்க 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 தரவுகள் வந்து டாக்டர் அம்பேத்கருடையது. ஓகே, அது வந்து ஆர்பிஐ முடிஞ்சது. ஆர்பிஐ முடிஞ்சு அதெல்லாம் வரலாறுகளில் பின்னால் வரல, பெரிய இதாக இருக்குது. அப்புறம் நமக்கு 1942 வெள்ளையர்கள் காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவரை கூப்பிட்டு, டாக்டர் அம்பேத்கரை கூப்பிட்டு லேபர் ஆக்ட் கொடுங்கங்கிறாங்க, தொழிலாளர்களுடைய சட்டம் வரைவு கொடுங்கங்கிறாங்க. அன்னைய தேதிக்கு தொழிலாளர்கள் சட்டம் வரைவு வந்து இந்தியாவுக்குள்ள ஏழைகள், அவர்களுடைய ஜாதியம், மதவாதம், பல பிரச்சனைகள், 540 சமஸ்தானம், 3 பிரிட்டிஷ் அரசாங்கம், 1 கல்கட்டா அரசாங்கம், பாம்பே அரசாங்கம், சென்னை ராஜதானி, 3 ராஜதானி, 540 சமஸ்தானங்கள், பல பிரச்சனைகள் அக்கப்போராக இருக்கிற காலங்களில் இந்த ரிசர்வ் பேங்க் இந்தியாவை கொண்டு வரணும். ரிசர்வ் பேங்கை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இதற்கு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது. தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு வந்து லேபர் ஆக்ட் வரும். 1942 1942 லேபர் ஆக்ட் வருது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். அதில் முக்கியமான லேபரை இந்தியாவில் வந்து இப்படி தான் இருக்கணும் வழிவகுத்ததில் அம்பேத்கருடைய முக்கியமான பங்கு வந்து 12 மணி நேரம் உழைக்க வேண்டியதை 8 மணி நேரம் ஆக்குறார். முதலில் இந்தியாவில் 8 மணி நேரம் தான் தொழிலாளர்களுக்கு. அதற்கு மேல் வேலை செய்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் டைம் அல்லது அதிக கூலி வேலை, வேலை கூலி வேலைக்கு அதிகம் பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் இயற்றின பிற்பாடு தான் இந்தியாவில் தொழிலாளர்களை வந்து நொறுக்குவது, அவர்கள் நசுக்குவதுங்கிற எண்ணம்லாம் அந்த சட்டத்துக்கு பின்னால் 1942க்கு பின்னால் தான் இது குறையுது. ஓகே, ஆக வந்து உங்களுக்கு லேபர் ஆக்ட்டுங்கிறது வந்தது அதான். அப்புறம் 1942க்கு பிற்பாடு 48 சுதந்திரம், 50 வந்து அவர் வந்து கான்ஸ்டியூஷன், அவர் வந்து சட்டத்தை இயற்ற வேண்டியிருக்கும். சட்டத்தை இயற்றும் பொழுது பல வல்லுநர்களெல்லாம் இந்தியா அழைக்கக்கூட இந்த காலத்தில் மகாத்மா காந்தி வந்து இல்லை அம்பேத்கர் இதை எழுதினால்தான் அந்த ஜனநாயகத்துக்கும் இந்த இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள நாடுகளுக்கு அவர் எழுதினாதான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு அம்பேத்கரை தலைவராக்கி 7 பேர் கொண்ட குழுவை சட்டம் இயற்றுவதற்கு எடுக்கிறாங்க. சட்டம் இயற்றப்பட்டது. ஜனநாயகத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது இந்திய சட்டம் வந்து விட்டது, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றளவில் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வந்து பெரிய மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் உள்ள தகராறு இருந்தது. அதில் வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னுச்சோ அது எரிக்கி பிடிச்சிக்கிச்சு. ஆக அம்பேத்கருடைய சட்டம் வந்து 4-5 நாளைகளுக்கு முன்னே கூட அசைக்க முடியாத ஒரு தூணாக இந்திய ஜனநாயகத்தில் இருக்குது. ஓகே, அவர் அப்போ அந்த சட்டத்தை கொடுத்துருந்தா கூட அது இன்னமும் நம்மளுக்கு கரண்ட் டைமுக்கு அது இல்லைங்க. அவர் சட்டத்தை கொடுக்கும்போது நிறையா அவர் விவாதித்தாங்க. இந்த சட்டத்தெல்லாம் நீங்கள் இப்படி எழுதியிருக்கிறீங்களே, இதை இப்படி மாற்றினால் என்ன செய்வார்கள், அப்படி மாற்றினாலும் என்ன செய்வோன்னு வாதம் வந்தது. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை வந்து, இந்த அரசியலமைப்பான சட்டமானது ரொம்ப நுண்ணறிவோடும் தீர்க்கத்துடன் எழுதப்பட்டிருக்குது. இதை ஒருவேளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தவறானவர்கள் என்று அர்த்தம். ஆக இதை நேர்மையான முறையில் இந்த அரசியல் சாசனத்தை அல்லது அரசியல் சட்டத்தை பயன்படுத்தினால் இதில் யாரும் வந்து இது ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி இதை அசைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று அம்பேத்கர் அன்றைக்கே பதிவு செய்திருக்கார். ஆக சட்டம் வந்து விட்டது. ஏற்கனவே வந்து தொழிலாளர் சட்டம் வந்துருச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு, எல்லாம் அவருடைய வரைவுகள். அப்புறம் சட்ட மேதையாக முடிச்சுட்டு அவர் அப்படியே சும்மா இருக்கல. சட்ட மேதையாக பிற்பாடு அவருடைய முதல் இது வந்து அவருடைய காரியமெல்லாம் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு அடுத்து பெரிய வேலைவாய்ப்பு திட்டங்கிறது உலகத்தில் வந்து எங்கும் இல்லாத வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், படிப்பறிவதில்லாத சமுதாயம். அப்போ அவர் அதில் வந்து இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாரு. அதில் நிறைய பேர் தவறாக நினைக்கிறார். அம்பேத்கர் என்பவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துறாருங்கிற ஒரு தவறான புரிதல்களை இன்றளவிலும் அரசியல் ரீதியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் எந்த காலத்திலும் அவர் சொல்லவில்லை. அப்படி அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய 1911 உள்ள அந்த சென்சஸ் மக்கள் கணக்கெடுப்பு வெள்ளையர்களால் நடத்தப்பட்டது. அதில் எனக்கு மட்டும் தெரியுது, நிறைய ஏழைகள் இருக்காங்க இந்தியாவில். இந்த ஏழைகள் எல்லாம் வந்து 98% ஏழைகள். இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும். ஆனால் என் கண் முன்னாடி ஒரு சில மக்களுக்கு மட்டும் தீண்டத்தகாதவங்க ஒரு 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 பகுதிகள் இருக்கிறார்கள். அவர்களே இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த தீண்டத்தகாதவர்கள் அடிமைப்படுத்தி இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது இல்லாமல் வந்து மோஸ்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசிங்கிற வார்த்தையே வந்து பிற்படுத்தப்பட்ட மற்ற வகுப்பினர், ஓபிசி அப்படிங்கிற வார்த்தையை முதலில் பிரயோகித்தது அம்பேத்கர் தான்.
ஓகே. ஆக ஓபிசியில் உள்ளவங்களுக்கும் இன்னும் 90% பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் சரியான முறையில் இடஒதுக்கீடுகளை வழங்கப்பட வேண்டும் அப்படி என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லப்பட்டதை திரித்து கூறுகிறாள் பின்னாளில். அது மண்டல் கமிஷன் என்று பின்னால் விபி சிங் கையால் எடுக்கப்பட்டு அதுவும் சரி செய்யப்பட்டு இன்னையாலும் முறிதாக சரி செய்யப்படவில்லை. இருந்தாலும் இடஒதுக்கீடுகளுக்கு எல்லா மக்களும் நிகர்நிலை அடைய வேண்டும், எல்லாருக்கும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பாங்க, சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் பங்களிப்பு வேணும், அந்த எண்ணத்தில் சொன்னது தான் இந்த இடஒதுக்கீடுங்கிறது. இடஒதுக்கீடுகளும் தவறான புரிதலெல்லாம் ஏற்றி பின்னால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் அவர் பெரிய ஏதோ பெரிய செய்து விட்டார், அம்பேத்கரை கொண்டு போய் சேரியில் அவருடைய சிலையெல்லாம் சேரியில் வையுங்கள் என்ற அரசியல் ரீதியாக அவர்கள் அடித்த அடியில் இன்றளவிலும் அம்பேத்கர் எந்திரிக்க முடியவில்லை. அம்பேத்கர் என்றால் அவர் ஒரு சேரிக்கு ஒரு தலைவர் என்ற ஒரு கெட்ட அவமானமான செயல்களை செய்தது இந்த சமுதாயம். அவர் எந்த காரணத்தையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செய்யவும் இல்லை. அவருடைய இது வந்திருக்கு. ஆக அவருடைய பங்களிப்புக்கு அடுத்துக்கு என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு வேலை வாய்ப்புகள்லாம் இருக்காங்க. இதுக்கு நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் தேவை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுனா வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒன்று வேணும். ஒவ்வொரு மாகாணத்திலும் வேலைவாய்ப்பு அலுவலகம் வேண்டும். அங்கே மொத்த படிப்பாளிகள் எவ்வளவு, கல்வித்தகுதி எந்தெந்த கல்வித்தகுதி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற மொத்த ஒரு தொகுப்பு இருந்தால் ஒழிய வேலைவாய்ப்புக்கு எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியாது. ஆக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், வேர்டு அவருடைய ஆங்கில வார்த்தை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேணும். அதாவது தொழில் சார்ந்த வேலைகளுக்கும் மற்ற வேலைகளுக்கும் ஆள்களை பிரித்தெடுத்து அதை அனுப்புவதற்கு ஒரு அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தேவை. அப்படிங்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. கொண்டு வந்துட்டார். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அவர் தான் கொண்டு வந்தார். லேபர் ஆக்டும் அவரால் தான், ரிசர்வ் பேங்கும் இந்தியாவிலும் அவர் தான். ஆக இப்படி வரிசலாக அவர் பயிர்கிட்டே அப்புறம் ஒரு 2 வேலைகளை செய்கிறார். அது எவர்களும் இன்றைய வரலாறுல யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ மின்சார வசதி இவ்வளோ வந்துருச்சு. அப்போ அந்த காலத்தில் நீர் மின்சக்தி தான். நீர் ஆதாரத்தை மேம்படுத்தணும். அதற்கு நீர் ஆதாரத்தை மேம்படுத்தணும் என்பதற்கு ஒரு பெரிய ஆங்கிலேய அறிஞர் இந்தியா ஃபுல்லாக நீர் ஆதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி நதிகளெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் என்று சர் ஆர்தர் காட்டன் என்ற அவரை ஒரு 1882 பெரிய வரைவுகளெல்லாம் தீட்டி ஒரு பெரிய ஒரு தொகுப்பையும் ஒரு அளவில்லாத ஒரு ஆய்வுகளையும் கொடுத்துருக்காரு. அந்த ஆய்வுகளை எந்த அரசியல் அறிஞர்களும் படிக்கலை. சர் ஆர்தர் காட்டனை முழுவதுமாக படித்த அம்பேத்கர் சர் ஆர்தர் காட்டனுடைய வரைவை வைத்து தேசிய நீர் வாரியம் வேண்டும், நேஷனல் வாட்டர் கமிஷன். முதலில் வாட்டர் கமிஷன். இன்றைக்கி உள்ள நீராதார வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, பிடபிள்யூங்கிறாங்க, சிபிடபிள்யூங்கிறாங்க. எந்த நீராதார தொழில்களுக்கும் அடிப்படையானது ஆர்தர் காட்டனுடைய வரைவை வைத்து அம்பேத்கரே அதை சட்டமாக ஏற்றுகிறார். ஆக தேசிய நீர்வள மேலாண்மை ஆணையம், ஆக இரிகேஷன் வாட்டர் அண்ட் இரிகேஷன் கமிஷன் அம்பேத்கரால் தான் வரைவை கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எங்கேயுமே நுணுக்கமான வரலாறு எங்கேயும் இல்லாமல் போய்விட்டது. இனி எதிர்கால சந்ததிகள் படிக்கும் பொழுது தான் இன்றைக்கி தரவுகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு தரவுகள் நிறைய இருக்குது. சாட் ஜிபிடிமா எல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் யாருடைய பங்களிப்பையும் மறைக்க முடியாது. அதனால் பங்களிப்புகளும் இன்றைக்கி பொது வழித்தடத்தில் இனிமேல் இளைய சமுதாயம் உங்களுக்கு ஒரு இளைய சமுதாயம் என்ன செய்யணும், இந்த சாதி மதத்தால் தான் இந்த நாடு இவ்வளோ அழிஞ்சு போச்சு, இன்றைக்கும் அழிந்து கொண்டிருக்குது. இந்த சாதி மதத்தை எடுத்துட்டா உங்களுக்கு அழிவில்லாத தேசமாக மாறிடும். அதே தான் எட்கர் தர்ஸ்டன் என்ற ஒரு ஆங்கிலேயர் சவுத் இண்டியன் காஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு எழுதியிருக்காரு. தென்னிந்தியாவில் உள்ள ஜாதிகள்லாம்னு சொல்லி அப்புறம் வட இந்தியாவில் மற்ற அறிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆங்கிலேயர்களுடைய மொத்த ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 98% படிக்காத மக்கள் அவர்கள் ஜாதி என்ற பெயரால் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை ராஜதானியில் 39 சாதிகள் இருக்கின்றன. 39 சாதிகளில் 180 பிரிவு. ஆகவே இந்த பிரிவுகளும் சாதிகளும் இதை தாண்டி மதவாதம் இருக்கிறது. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க, பௌத்த மதம் இருக்குது. இந்த மாதிரி பிரிஞ்சு கிடைக்கிறதுனாலையும் சாதிகளுக்குள் உட்சாதிகள்லாம் கிடைக்கிறதுனால இந்தியாவில் உள்ள மக்கள் எந்திரிக்க முடியவில்லை என்பதை அப்பயே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக இன்றளவில் நம்ம அதை சரிதான புரிதான மக்களுக்கு எவ்வளவோ சட்டங்கள் இறுக்கங்கள்லாம் இருந்தால் கூட நடைமுறையில் கொண்டு வருதில்லை. அதனால் உங்களுக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது எதிர்கால சந்ததி கையில் தான் இருக்குது. இனிமேல் எதிர்கால சந்ததிகள்லாம் ஒன்று சேர்ந்து விவாதிக்கணும். எதுக்கு அம்பேத்கரை ஒரு ஜாதி தலைவராக வச்சுட்டீங்க, இவ்வளவு கான்ட்ரிபியூஷன், இவ்வளவு ஒரு பயன்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு,
அந்த தலைவரை ஏன் நம்ம எல்லாரும் கும்பிடக்கூடாது அப்படின்னு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிலையங்களும், அரசாங்க நிறுவனங்களும் எல்லாம் இதில் பார்க்கக்கூடாது. யாரும் பார்க்காம அம்பேத்கரை நியாயமான முறையில் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு எடையை பொய் சொன்னோம்னா என்ன இருக்கும்? ஒரு 500 கிராம் இருக்க வேண்டிய எடையை வெறும் 5 கிராம் சொன்னீங்கன்னா நியாயமா? ஆக அந்த எடையை கரெக்டாக போட்டு நமக்கு இது பண்ணல. இப்போ தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்குது. உண்மையான எடையை தெரிஞ்சுக்கலாம்ல. எலக்ட்ரானிக் பேலன்ஸுங்கிறது இளைய தலைமுறை. இளைய தலைமுறைங்கிற எலக்ட்ரானிக் பேலன்ஸில் அதை போட்டிங்கன்னா அந்த பொருளினுடைய எடை கரெக்டாக கிடைக்கும். அம்பேத்கருங்கிற பொருளையும் எலக்ட்ரானிக் பேலன்ஸுங்கிற இளைய தலைமுறையில் போய் வச்சோம்னா தான் உண்மையான அதனுடைய அளவுகள் துல்லியமாக கிடைக்கும். ஆகவே அவரை இளைய சமுதாயம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நேஷனல் வாட்டர் கமிஷனோட போல நிற்கல அவர். தேசிய நீர் ஆணையம் பண்ணிட்டாரு. அந்த நீருக்கு பின்னால் வந்து அப்புறம் பின்னால் மின்சாரம் வருது. அதனால் அதற்கு நேஷனல் பவர் கிரிட் என்று கொண்டு வருவார். தேசிய மின் வாரிய பகிர்மானம், தேசிய மின் வாரிய பகிர்மானம், பவர் கிரிட் மேனேஜ்மெண்ட் முதலில் கொண்டு வந்தவர் அம்பேத்கர். ஆக அவருக்கு சம்பந்தமில்லாத நீர் ஆதாரத்தை கொண்டு வருகிறார். சம்பந்தமில்லாத வந்து எரிசக்தி இதுக்கு மின்சக்தி கொண்டு வரார், மின்சாரத்தை கொண்டு வராரு. சம்பந்தமில்லாத வந்து ப்ராப்ளம் ஆஃப் ருப்பீஸ். ஏன் ப்ராப்ளம் ஆஃப் ருப்பீஸ் ஏன் அவ்வளோ இதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் யாருக்கும் தெரியாது. ப்ராப்ளம் ஆஃப் ருப்பீஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்னா அதில் இந்திய நாணயங்களில் உள்ள பிரச்சனைகளும் அதில் வரலாறும் அதற்கு தீர்வும் என்பது ரொம்ப முக்கியமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது காரணம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து 540 சமஸ்தானம், 3 வெள்ளையர்களுடைய ஏரியா, இதுக்கு இடையில் வந்து பொருள் போக்குவரத்து, பண்டமாட்டு போக்குவரத்து வந்து இந்தியாவில் உள்ள ஒரு சில பெரிய தொழிலதிபர்களும் இல்லை பெரும் மக்களும் வெள்ளையர்களும் சேர்ந்து ஒரு கொள்ளையடிக்கும் உருவமாக இருந்தது. கடைநிலைக்கு போய் சேரவில்லை. ஏன்னா கடைநிலைக்கு போகும்போது ஒரு இடைநிலையிலேயே வந்து ஒரு பொருள் போக்குவரத்துக்கு வந்து வெள்ளியோ தங்கமோ தான் பண்டமாற்று. மேலே உள்ள வர்க்கத்துக்கு வந்து டாலர், அது வந்து அந்த டாலர் வெள்ளையர்களுடைய பணத்தை வைத்து பகோடான்னு பேர். அந்த காலத்தில் பகோடாலாம் வச்சு, பகோடாங்கிற நாணயம், பகோடா வச்சு பேசிக்கிட்டாங்க பெரிய உயர் வர்க்கத்துக்காரங்க. கீழே நடுவர்க்கத்தில் உள்ளவங்க வெள்ளி தங்கம் இதை வச்சு பரிமாறிக்கிட்டாங்க. கடைநிலைகிட்ட போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள மார்க்கெட்டிங் எப்படி பிடிக்கிறது? அவங்கள்ட்ட தானியமாக தான் வாங்கிட்டாங்க. உனக்கு நீ 5 மூட்டை நெல் கொடு, உனக்கு 1 கிராம் பவுன் தரேன், 1 மூட்டை நெல் கொடு, ஒரு வெள்ளியை குலுசு தரேன். இப்படி பண்ட மாற்று முறைகளாக தான் இருந்தது. அப்போ அந்த பண்ட மாற்று முறைகளில் கீழ்நிலையில் மக்கள்லாம் தானியம் தவசம் போட்டு தான் அவர்கள் பிழைப்புக்கு ஆதாரத்துக்கு நகையோ உங்களுக்கு ஒரு ஆபரணமோ சட்டையோ துணிமணியோ வாங்குவதற்கு கீழ்நிலையில் தானியங்கள் தான் பரிமாற்றத்தில் இருந்தது. அடுத்த இடைநிலை உள்ள தனவான்கள் இருக்காங்கல்ல, அப்போ வந்து அந்த வைசியர்னு சொல்கிறாங்கல்ல நம்ம இந்து மதத்தில், அந்த வைசியர்கள் என்ன பண்ணுறான், அவன் தான் வந்து இந்த பொருள்லாம் வாங்கிக்கிங்க. அப்புறம் அவர் வந்து மேலே கொடுக்கும் பொழுது வந்து வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் கொடுக்குறாங்க. வெள்ளி தங்கத்துக்கும் பிற்பாடு அது உயர் வர்க்கத்துக்கு போகும்போது தான் வந்து இங்கிலாந்தினுடைய டாலருக்கு மதிப்பீடு போகுது, பகோடாவுக்கு போகுது. ஆக உயர்தட்டு வர்க்கத்தில் ஒரு ரூபா, நடுத்தட்ட வர்க்கத்தில் ஒரு பொருள், கீழ்த்தட்டு மக்கள்லாம் வந்து தானியங்களையும் உழைப்பையும் உறிஞ்சிற ஒரு நாடு. இது யாரும் இன்னை வரல யாருக்கும் தெரிஞ்சுக்கல. இந்த நிலையை மாறணும்னா ஒரே காசு வரணும், ஒரே பணம் வேண்டும், இந்தியாவுக்கென்று ஒரு பணம் வேண்டும். அப்படி வந்தது தான் நம்ம ரூபாய். அப்போ அது வரைக்கும் எந்த விதமான நாணயத்தையும் வச்சு நாணயம் இல்லை. அதுக்கு முன்னாடி நாணயங்கள் இல்லை. நாணயங்கள் இல்லாமல் என்ன பண்ணிச்சிங்க, 1920 வரலாம் 25க்கு பிற்பாடு தான் நாணயங்கள் வருது. இந்த RBI வந்த பிற்பாடு தான் நாணயம் கொடுக்குறாங்க. அதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு நோட்டு போட்டிருப்பாங்க. என்னென்ன நாட்டு மொழிகள் இருக்குதோ அந்தந்த மொழிகள் எல்லா மொழிகளும் சேரும். அந்த காலத்தில் ஒரு 5 மொழிகள் தான் இருந்தது. அப்போது அதில் தமிழ் தான் பிரதானமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்த மொழி தான் அது. ஆக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய மகிமையும் அதில் வரும். ஆக அப்படி பேர் போன அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆரம்பித்து அதில் உள்ள நாணயங்கள்லாம் கொண்டு வந்து அப்புறம்தான் வந்து உங்களுக்கு கிராமத்தில் ஒரு டீயா 2 காசு, ஒரு சாப்பாடா 5 பைசா. அந்த காலத்தில் 1920 ஆகலாம் ஒரு ஆடா 10 காசு, ஒரு ஆடு விலையனா 10 காசு, இப்படி தான் விலை இருந்திருக்கு. அப்படி வந்து அந்த ஒரு புண்ணியவானால் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி உன்னுடைய உழைப்பை காசாக பார்த்தது அம்பேத்கர். அதான் அந்த ப்ராப்ளம் ஒரு பேசி இது யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியறதில்ல. ப்ராப்ளம் வந்து 3 தட்டாக இருந்திருக்கு. ஒரு தட்டு வந்து வெறும் டாலரில் காசு பணம்லாம் வாங்கிக்குவாங்க, கப்பல் வரும், இந்த கப்பல் கைமாறும், அது வெள்ளையர்களுடைய வாணிபர்களும் இந்தியாவில் வாணிபர்களும், அது ஒரு பெரிய ஒரு பெரிய தொழில் நுணுக்கம் உள்ளவர்கள். நடுத்தட்டு உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு
தங்கம் வெள்ளியில் காசெல்லாம் மாற்றி அவங்க டாலருக்கு கொடுக்குறது, டாலருக்கு இணையான தங்கம் வெள்ளியில் இவங்க பரிமாறிக்குவாங்க. கீழே உள்ளவங்க தங்கம் வெள்ளத்துக்கு இணையான இப்போ தானியம் தவசம், விவசாயிகள் தானே, படிக்காதவர்கள். அதனால் உனக்கு நீ வந்து 5 மூட்டை நெல் கொடுத்தீங்கன்னா ஒரு பவுன் நகை, 2 மூட்டை நெல்லுக்குன்னா அப்படி வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன மளிகை கடைக்கு போனால் கூட உங்களுக்கு ஒரு 10 படி நெல்லை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு மிளகு சீரகம் கிடச்சிது. வரலாறுகள் படிக்கலை நம்ம வரலாறுல ஒரு மிளகு சீரகம் வாங்கணும், ஒரு எண்ணெய் வாங்கணும்னாலும் எல்லாமே தானிய பரிமாற்றத்தில் தான் இருந்தது. தானிய பரிமாற்றம் மேலே உள்ள வர்க்கத்துக்கு உங்களுக்கு பொருள் கோல்டு வெள்ளி, அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அது நம்ம கண்ணுக்கே இந்தியாவில் உள்ள ஜனத்தொகைக்கு 99% ஜனத்தொகைக்கு இந்த காசு பணங்கிறது தெரியாது. அப்படி இருந்ததை வந்து 1926க்கு பிற்பாடு ஆர்பிஐ வந்து தான் அதுக்கு பிற்பாடு தான் பணப்பரிமாற்றம் உரையணா அரணா அப்படின்னு வந்து சின்ன சின்ன அணாக்கள் வந்தது. அணாக்கள் 100 அணா சேர்ந்து ₹1, 50 அணாக்கள் கொண்டது அரைப்பணம் அல்லது அரைக்காசுங்க, அரை ரூபாங்கிறது. இப்படிலாம் வந்து பொருளுக்கு ஏற்ற கண் முன்னாடியே வந்து ஊழியத்தை நாணயம் மூலம் பரிமாற்றிக்கொள்ளுது. இதை முதலில் அவருடைய எண்ணத்தில் கொண்டது டாக்டர் அம்பேத்கர். ஆகவே இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் பங்களித்த அந்த மனிதருடைய பிறந்தநாள் இன்றைக்கு. இந்த பிறந்த நாளை வந்து சாதாரணமாக அரசியல் ரீதியாக அந்த 1950 வந்து ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் அப்படியே அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவர் மாதிரி அவங்கள வந்து ஒரு முகப்பு காமிச்சு ஒதுக்கிட்டாங்க. அதை இனிமேல் இளைய சமுதாயம், நான் சொன்ன மாதிரி இவங்க தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ், அதெல்லாம் நாட்டு தராசு. பழைய காலத்தில் உள்ள அரசியல் மக்கள் இன்றைய வரலும் அரசியல் மக்களே அதெல்லாம் நாட்டு தராசு, அதில் என்னமோ வெயிட் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இளைய தலைமுறைங்கிற எலக்ட்ரானிக் பேலன்ஸில் இந்த அம்பேத்கரை எடுத்து நிறுத்தி அவருடைய உண்மையான அவருடைய அளவு என்ன அப்படிங்கிறது இருந்து நாட்டு மக்களுக்கு எல்லோரும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேணும். எல்லோரும் அம்பேத்கரோட கல்வியில் மேலே வாங்க. கல்வி ஒன்றே அழியாத செல்வம், கல்வியை எடுப்போம், நாட்டை வெல்வோம். இவ்வளோ நேரம் அம்பேத்கரை பற்றி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.